எல்லாருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட்டாக அவர் இறப்பை பற்றி அவங்க போட்ட வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். இதில் வந்து அவங்க நிறைய விஷயம் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டோமா இல்லையான்லாம் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வந்திருக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன். அவங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அவங்க சொல்லியிருக்காங்க, மறைமுகமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நாங்கள் பார்த்துக்கிட்டோங்கிறத. என்ன ஃபேமிலின்னு சொல்லியிருக்கறனால நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். நான் மக்களாகி உங்கள்கிட்ட நான் உங்கள் காலை தொட்டு உங்கள் பாதம் பணிஞ்சு ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை இத்தோடையாவது விடுங்க. என்னையை பற்றி மட்டும் என்கிட்ட பேசுங்க, அவங்கள பற்றி மட்டும் அவங்கள்ட்ட பேசுங்க. ஏன்னா நீங்கள் சில விஷயங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுனால மட்டும்தான் நான் டக்குன்னு எமோஷ்னல் ஆகி நான் டக்குன்னு கோபமாகி எதை சொல்லக்கூடாதுன்னு நான் மறைச்சி வச்சுட்ருக்கணும், எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய நிலைமை வருது. எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல பிடிக்கல, நான் சொல்ல விரும்பலை. எப்படியும் அந்த வீடியோ பார்க்கும்போது இவ்வளோ கோவத்தில் இருக்கிற எனக்கே அவ்வளோ ஃபீல் ஆகுது. அப்போது நீங்கள்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸு, நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகி நீங்கள் என்கிட்ட ரியாக்ட் பண்ணும்போது நான் எமோஷ்னல் ஆகி நானும் டெம்பர் ஆகி நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணுறேன். அது எனக்கு இப்போ பயமாக இருக்குது. அந்த மாதிரி நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணிடணும்னு. ஆனால் அப்படி பண்ணேன்னா அது ரொம்ப ஒரு கேவலமான செயலாக போயிடும். இந்த மாதிரி நேரத்தில் அப்படி பண்ணக்கூடாது. அதனால நான் அதை பண்ணக்கூடாதுன்னு தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு உங்களோட கோஆப்ரேஷனும் எனக்கு வேணும். கெஞ்சி கேட்குறேன். அவங்களுக்கு அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வீடியோ போட்டால் தான் எங்களுக்கு கஞ்சி அப்படின்னு ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு நம்ம வந்து எந்த வகையிலும் இடையூறாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னையை பற்றி மட்டும் நான் அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்குறது, என்னையை பற்றி மட்டும் என்கிட்ட பேசுங்க. என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு அவங்கள, ஐயோ அப்படி கேட்டாலும் பிரச்சனையாயிரும். என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் என்னையை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னையை பற்றி அவங்கள்ட்டையோ அவங்கள பற்றி என்கிட்டயோ தயவு செஞ்சு கேட்க வேணாம். இப்படி பேசுகிறதுனால உடனே இவன் போய் சேர போகிறான், இல்லைன்னா இவனுக்கு வந்து இறக்கம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு அப்படின்னு கூட நீங்கள் பேச வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எப்படி ஒரு நார்மலான மனுஷனா அதை பார்த்து எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சோ, இல்லைன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி எனக்கும் நார்மலான ஒரு மனுஷனா சில எமோஷன்ஸ்லாம் எனக்குமே இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயத்தில் யாருமே விளையாட வேணாம், இன்னொருத்தங்க எமோஷ்னலை தூண்டி விளையாட வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவங்கள்ட்ட அவங்கள பற்றி மட்டும் பேசுங்க, என்கிட்ட என்னையை பற்றி மட்டும் பேசுங்க. நீங்கள் அப்படி இருந்தீங்கனாலே இங்கே பாதி இது முடிஞ்சிடும். இப்போ நானும் அவங்களும் சேர போகிறது இல்லைன்னு ஆயிடுச்சு. நானும் அவங்களும் கண்டிப்பாக நான் சேரவே மாட்டேன். நான் என்னோடய முடிவு எப்போவுமே அதுதான். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறமும் இதில் நிறைய தோண்டிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அவங்க எங்களுக்கு கால் பண்ணாங்களா இல்லையாங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கே தெரிஞ்சுட்டு போட்டும். அதே மாதிரி நாங்கள் பார்த்தோமா இல்லையா அப்படிங்கிறதும் அவங்க மனசாட்சிக்கே விட்டுறலாம். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே அவங்கவுங்க மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுவாக சொல்லட்டும். நீங்கள் தயவு செஞ்சு ஜென்ரலாக இருக்கிறவங்க அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்கள பிடிச்சிச்சின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னையை பிடிச்சிச்சின்னா என்னையை சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்கள பற்றி என்கிட்டயோ என்னையை பற்றி அவங்கள்ட்டையோ இதோடையாவது கேட்காம நிறுத்தினீங்கன்னா, இது நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். ஏன்னா நான் நிறைய சண்டை போட்டேன், என்கிட்ட பேசினவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப வாய் விட்டுருக்கேன். எனக்கே நல்லா தெரியும், நிறைய பேர் திட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு இருந்த ஆதங்கம் அப்படி, எனக்கு இருந்த கோபம் அப்படி. என்னடா புரிஞ்சிக்காமல் எப்படா ஏற்றுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேசியிருக்கேன். காரணம் என்னென்னா, ஒன்று தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் திருப்பி என் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். ஸோ நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறது, விட்டுருங்க, இதோடு விட்டுருங்க. எங்களை எங்கள் ட்ராக்கில் வாழ விடுங்க, அவங்கள அவங்க ட்ராக்கில் வாழ விடுங்க, அதோடு முடிச்சுருங்க. இப்போ நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க, அப்போ ராஜு மகிழினி அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. கண்டிப்பாக அவனுக்கு குழந்தைக்கு இருக்கிற பாண்டிங்கை யாராலையும் பிரிக்க முடியாது. ஃப்யூச்சரில் என்ன செய்யணுமோ அதுக்கான வேலைகளை மும்முரமாக செஞ்சிட்ருக்கான். குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். குழந்தைய எப்படி பார்த்துக்கணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான அக்கறையை எடுப்போம். மறுபடியும் சொல்கிறேன், லாஸ்ட் ரெக்வெஸ்ட்டாக இதோடையாவது விட்டுருங்க. ஏன்னா இப்படி நீங்கள் நோண்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுக்கப்புறம் அந்த உயிர் வரப்போகிறது இல்லை. அவரை பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்க போகிறதில்ல, அவர் வறந்து நிற்க போகிறதில்ல, அவர் குரல் கேட்க போகிறதில்ல, அவர் நம்ம பார்க்க போகிறதில்ல. இனிமேல் அவரை காப்பாற்றணும்னு நினச்சாலுமே முடியாது.
அப்படி இருக்கும்போது அவர் சாவில் எதுக்கு இத்தனை கான்ட்ரவர்சி? நீங்கள் பேசுனீங்களா, நீங்கள் அவரை கூப்பிட்டீங்களான்னு சொல்ல, நாங்கள் இல்லை எங்களை கூப்பிடவே இல்லைன்னு சொல்ல, அவங்க இல்லை அவங்க ஃப்ளட்ஸில் மாட்டிக்கிட்டாங்க அதனால எங்களால் கூப்பிட முடியலன்னு அவங்க சொல்ல. வேணாம், என்ன நடந்தாலும் இனிமேல் அந்த உயிர் வரப்போகிறது இல்லை. தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. இதனால் இவர் வந்து சமாதானம் கொடி காட்டிட்டாரு, இவர் அங்கே போகிறதுக்கான முயற்சி தான் அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணிங்கனாலும் எனக்கு நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. இல்லை நான் பெருசாக தான் எடுத்துக்குவேன், என் புத்தி அப்படி. அதுக்காகலாம் நான் போய் சேர்ந்துருவேன்லாம் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு நடந்தது என்னால் வாழ்க்கையில் ஜீர்ணிச்சிக்கவே முடியாதது. அதனால் நான் திருப்பி போய் சேர்றேன்னு எனக்கு துளி கூட இல்லை. ஆனால் தயவு செஞ்சு விட்டுருங்க, இதோடு விட்டுருங்க. அவங்களையும் வாழ விடுங்க. அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வீடியோ போட்டாதாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களையும் அவங்க போக்கில் வாழ விடுங்க, எங்களையும் எங்கள் போக்கில் வாழ விடுங்க. உங்கள்கிட்ட காலை தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.